Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulih al-mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi al-Qur'an al-azim wal-furqan al-majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. وقال نبينا صلى الله عليه وسلم إذا ضيعت الأمانة فانتظر الساعة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்த அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, பாவங்களிலிருந்து நம்மை சுத்தப்படுத்திய ரமலான் விடை பெற்றிருக்கிறது. பாவிகளிடமிருந்து நாட்டை சுத்தப்படுத்தக்கூடிய தேர்தல் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. ஆம், 18வது பாராளுமன்ற மக்களவை தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. தமிழகத்திலே முதல் கட்டமாக வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் முழுவதிலும் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதி முழுவதுமாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அன்றைய தினமே அறிவிக்கப்பட இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இந்திய தேர்தல் கமிஷனுடைய தரவுகளின்படி 97 கோடி வாக்காளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதிலே 49.7 கோடி ஆண்கள், 47.1 கோடி பெண் வாக்காளர்கள், 48,000 மூன்றாம் பாலினத்தவர்கள். இதுபோக 18 வயது மற்றும் 19 வயது பூர்த்தியானவர்கள் மட்டும் 1.8 கோடி புதிய வாக்காளர்கள் இந்த வருடம் வாக்களிக்க இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவுடைய தேர்தல் என்பது மிக பெரும் தேர்தல். இந்திய ஜனநாயக நாட்டினுடைய ஜனநாயக தேர்தல் என்பது மிக பெரும் தேர்தல். வருகின்ற இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற, மக்களாட்சியை பாதுகாக்கின்ற தேர்தலாக இருக்குமா, சர்வாதிகாரத்திற்கு துணை போகின்ற தேர்தலாக இருக்குமா என்கின்ற பெரும் கேள்வியோடு தேர்தல் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும்
இந்தியாவுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்கின்ற பெரும் கவலையில் ஆழ்ந்திருக்கின்ற ஒரு சூழலில் தேர்தல் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஜனநாயகத்தை பாதுகாத்திடவும் சமூக நல்லுறவுகளை பாதுகாத்திடவும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு பிரஜையின் மீதும் ஒவ்வொரு குடிமக்களின் மீதும் ஓட்டு போடுவது என்பது ஜனநாயக கடமையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு போடுவது என்பது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, சமய மார்க்க கடமையும் கூட. ஏனென்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடுவது என்பது சாட்சி சொல்வது. முஃப்தி ஷஃபி ஷாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அன்வாரு குர்ஆன் என்கின்ற விரிவுரையில ஓட்டு போடுவது என்பது நீதிமன்றத்திலே சாட்சி பகருவதற்கு சமமானது என்று கூறுகிறார்கள். சாட்சி பகர்வது என்றால் இந்த நபர் இன்ன பொறுப்பிற்கு இன்ன ஆட்சிக்கு தகுதியானவராக இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பதுதான் ஓட்டளிப்பது. சாட்சி கூறுவது என்று ஆகிவிட்டதற்கு பிறகு வாகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்காக உங்களுடைய சாட்சிகளை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படியானால் சாட்சியை நிலைநாட்ட வேண்டியது நம்முடைய கடமை, ஓட்டு போட வேண்டியது நம்முடைய கடமை. எந்த காரணத்தை கொண்டும் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. வலா யஅபஷ் ஷுஹதாஉ இதா மா துஉ, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் அழைக்கப்பட்டால் சாட்சியை அவர்கள் மறைக்க வேண்டாம். சாட்சியை மறைப்பதுதான் ஓட்டு போடாமல் இருப்பது. ஓட்டு போடாமல் இருப்பது சாட்சியை மறைப்பதற்கு சமமான ஒன்று. அதே போன்று வலா தக்துமுஷ் ஷஹாதா, சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள். வமை யக்துமுஹா, யார் சாட்சியை மறைக்கிறாரோ ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு, அவருடைய இதயம் பாவத்திற்கு உண்டான இதயமாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னிடம் யாரும் ஓட்டு கேட்கவில்லை, நான் ஏன் ஓட்டு போட செல்ல வேண்டும், என்னை யாரும் அழைக்கவில்லை, நான் ஏன் ஓட்டு போட செல்ல வேண்டும் என்று கேட்க கூடாது. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கைரு ஷஹாதத்தி, சாட்சிகளிலேயே மிக சிறந்த சாட்சி அழைக்காமலேயே தானாக சென்று சாட்சி சொல்லிவிட்டு வருவது. ஒரு விஷயத்தை பற்றி நன்கு தெரிந்திருந்தால் அறிந்திருந்தால் அதற்காக யாரும் அழைக்கிறார்கள் என்று எதிர்பார்க்காமல் தானாக சென்று சாட்சி பகர்ந்து விட்டு வருவதுதான் மிக சிறந்த சாட்சி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடுவது என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படையில சாட்சி பகர்வது என்று ஆகிவிட்டதற்கு பிறகு கண்டிப்பாக சாட்சி சொல்லியே ஆக வேண்டும், ஓட்டு போட்டே ஆக வேண்டும். ஓட்டு போடாமல் இருப்பது பாவத்திற்கு காரணமாக ஆகிவிடும் என்று சாட்சியை வைத்து குர்ஆனுடைய அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. இரண்டாவது, ஓட்டு போடுவது என்பது சிபாரிசு செய்வது. ஷஃபாஅத் என்று அரபியிலே சொல்லப்படுகின்ற சிபாரிசு செய்வது. நான் இன்ன நபரை இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக ஆக்குவதற்கு நான் முன்மொழிகிறேன், நான் சிபாரிசு செய்கிறேன் என்பதுதான் ஓட்டு போடுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பொழுது சிபாரிசு செய்வது ஓட்டு போடுவதாக ஆகிவிடுகிறதோ முறையான சரியான தகுதியான நபரை சிபாரிசு செய்வது நம்முடைய கடமையாகி விடுகிறது. அப்படி தகுதி இல்லாத ஒரு நபரை நாம் நமக்கு வேண்டப்பட்டவர் என்பதற்காக சிபாரிசு செய்வோமேயானால் அதனால் ஏற்படுகிற அத்துணை குற்றங்களுக்கும் நாமும் பொறுப்பாளியாக ஆகுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா, யார் நல்ல சிபாரிசை செய்வாரோ, நல்ல சிபாரிசு செய்வாரோ, அழகான சிபாரிசு செய்வாரோ, யகுல்லஹு, அவருக்கும் அதிலே ஒரு பங்கு இருக்கிறது.
யார் தவறான தீங்கான சிபாரிசு செய்வாரோ அவருக்கு அவருடைய அந்த குற்றத்திலே அவருக்கும் பங்கு வந்து விடுகிறது என அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் அடிப்படையில ஓட்டு போடுவது என்பது, சிபாரிசு செய்வது, அதுவும் சரியான தகுதியான ஒருவரை நாம் சிபாரிசு செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதிலே நமக்கு நன்மையும் இருக்கிறது. தவறான ஒருவருக்கு சிபாரிசு செய்து விட்டால் அதிலே குற்றங்களுக்கும் நாம் உடந்தையாக ஆகிவிடுகின்ற ஒரு பெரும் கஷ்டமும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். மூன்றாவதாக, ஓட்டு போடுவது என்பது அமானிதம் ஆகும். ஏனென்றால் நம்மிடத்துல ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய பகுதியில யார் மிக தகுதியானவர் என்ற ஒரு கேள்வியை நம்மிடத்திலே முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் நாம் தகுதியான ஒருவரை அதற்காக தேர்ந்தெடுப்பது நம்முடைய அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்றவர்களை தேர்ந்தெடுத்துதான் மத்தியிலே இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரி இல்லாத ஒருவரை நாம் நியமிக்க முடியும். நம்முடைய பகுதிகளிலே யார் யாரையெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களின் மூலமாகத்தான் மத்தியிலே நாம் சரியான ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த இந்தியாவிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாம் சரியாக முறையாக அந்த அமானிதங்களை நிறைவேற்றினால் தான் முடியும். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், ஈமான் கொண்டவர்கள் தங்களுடைய அமானிதங்களை பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே அமானிதம் இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லை என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அமானிதங்கள் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லுஇஅத்தில் அமானத்து ஃபல்தந்திரி ஸஆ, அமானிதம் மோசடி செய்யப்படுமேயானால், வீணாக்கப்படுமேயானால் நீங்கள் கியாமத்து நாளை எதிர்வாருங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலல்லாஹ், அமானிதத்தை வீணாக்குதல் என்றால் என்ன என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொறுப்பு அதற்கு தகுதி இல்லாதவரிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு விஷயங்களை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். ஓட்டு போடுவது என்பதே அமானிதம் என்று ஆகிவிட்ட பொழுது நிச்சயமாக ஓட்டு போட்டு ஆக வேண்டும். அப்படி ஓட்டு போடுகின்ற பொழுதும் தகுதியானவரை தேர்ந்தெடுப்பதும் அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு சமமானதாக இருக்கும். தகுதி இல்லாதவரை தேர்ந்தெடுப்பது அமானித மோசடியாகும். அமானிதம் எப்பொழுது பால்படுத்தப்படுமோ அழிவுகள் ஆரம்பமாகிவிடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டு போடுவதை ஏன் இவ்வளவு வலியுறுத்தப்படுகிறது? அதை சிபாரிசு என்றும், அதை சாட்சி என்றும், அதை அமானிதம் என்றும் மார்க்க வல்லுநர்களால் சொல்லப்பட்டு ஏன் இவ்வளவு வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, சிலர் எனக்கு என்ன தேவை இருக்கிறது ஓட்டு போடுவதற்கு, யார் இங்கு ஒழுங்காக இருக்கிறார்கள், யார் இங்கு முறையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து நான் ஏன் ஓட்டு போடணும், அல்லது என்னுடைய இந்த ஒரு ஓட்டின் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்பட்டு விட போகிறது என்பதாக ஓட்டு போடாமலேயே இருந்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக ஞாபகம் வையுங்கள். ஒரு ஓட்டு என்று நாம் நினைக்கிறோம். கொஞ்சம் நீங்கள் அரசியல்வாதிகளை பாருங்கள். ஒரு ஓட்டிற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். தெரு தெருவாக திரிகிறார்கள், வீதி வீதியாக திரிகிறார்கள், ஊர் ஊராக திரிகிறார்கள், கிராமம் கிராமமாக திரிகிறார்கள், குக்கிராமமாக திரிகிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்கானே தெரியாது. ஆனால் ஓட்டுக்காக, ஒரு ஓட்டுக்காக கடைசி கடைகோடி கிராமம் வரை திரிகிறார்களே, எதற்காக? அந்த ஒரு ஓட்டினுடைய அருமை விளங்கியதன் காரணமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை 56% மட்டும்தான் ஓட்டளிக்கிறார்கள். மீதமுள்ள 44% நபர்கள் ஓட்டு அளிப்பதில்லை என்ற புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகாவில ஒரு தேர்தலின் சமயத்திலே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் 12 ஓட்டுகள் வித்தியாசத்திலே தோற்று போகிறார். அந்த 12 ஓட்டுகளும் அவருடைய குடும்ப ஓட்டுகள். 12 பேர் அந்த குடும்பத்திலிருந்து ஓட்டு போட வரல.
தோற்று போகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஓட்டு என்று நாம் நினைக்கிறோம். அப்படியாக ஒவ்வொருவரும் நினைத்து வீட்டிலே இருந்து விட்டால் சரியான நபர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொன்றும் யார் சரியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் சரியாக இருக்கிறார்கள் என்பதை விட யார் கொஞ்சம் தவறு செய்கிறார்கள் என்று பார்த்து ஓட்டளித்து விட்டு வர வேண்டியதுதான். அதுதான் இன்றைய காலத்துடைய நிலைமை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு, மனிதர்களுக்கு ஆக விரோதியானவர்கள் யூதர்களும் யார் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் தான். அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு பேரையும் சொல்லிட்டு கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொல்லுகிறான். சொல்லிட்டு இந்த மூணு பேருமே அல்லாஹ்வுடைய எதிரிகள் தான், அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்கள் இல்லைதான். ஆனால் 3 பேரிலே யார் தன்னை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மக்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பிரித்து காண்பிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாருமே மோசமாக இருக்கின்ற பொழுது அதுல குறைவான மோசமானவர்கள் யார், குறைவான தவறு செய்வர்கள் யார் என்கின்ற அடிப்படையில நம்முடைய ஓட்டுகள் இருந்து விடுமேயானால் பிரச்சனையே இல்லாம போயிடும். அதுபோக வரக்கூடிய தேர்தல் இருக்கிறது, அது அநீதத்திற்கு எதிரான போராட்டம். அது இணையத்திற்குரியவர்களே, இவ்வளவு காலம் இந்த இந்திய மண்ணிலே செய்த அநீதம் அட்டூழியங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அது. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அநீதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் தன்னுடைய கரங்களால் அவைகளை தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அநீதத்திற்காக அதாபுகளை இறக்கின்ற பொழுது எல்லாருக்கும் பொதுவானதாக அந்த அதாபை ஆக்கி விடுவான். அதனால் அநீதம் நடக்கின்ற பொழுது முடிந்தவரை நாம் எப்படியாவது அவைகளை தடுப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், மர்ரா முன்கரன், யார் ஒரு தவறை பார்க்கிறாரோ அவர் அதை தன்னுடைய கரங்களால் ஃபல்யுகையிரு பியதிஹி, தன்னுடைய கரங்களால் அதை தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அப்படி தடுக்க முடியவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, அவருடைய நாவால் அதை தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அதுவும் முடியவில்லை என்றால் ஃபபிகல்பிஹி, அவருடைய உள்ளத்தாலாவது இது தவறு என்று எண்ணட்டும். வதாலிக அஸ்அஃபுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய ஆக பலகீனமான நிலை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நம்மால் இந்த அநீதத்தை, அநீதமான ஆட்சியை இந்த இந்தியாவிலிருந்து அகற்றி விடுவதற்கு நம்முடைய கரங்களால் இந்த தவறுகளை சரி செய்வதற்கு முடியும். நம்முடைய ஒற்றை விரலால் அதை சரி செய்வதற்கு முடியும். அப்படி அந்த அநீதத்திற்கு எதிராக நம் ஒற்றை விரலை பயன்படுத்தாவிட்டால் இறங்குகின்ற முசீபத் என்பது, அதாப் என்பது, அதாவது மீண்டும் இவர்களுடைய ஆட்சியே அதாப் தானே, மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதே மோசம்தானே, ஒட்டுமொத்த நாட்டிற்கும் கேடுதானே, ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் மக்களுக்கும் கெடுதிதானே, முஸ்லிம்களுக்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் கெடுதியது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் வாழ முடியாத மாபெரும் சூழல் உருவாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அநீதத்திற்கு எதிராக நம்முடைய ஒற்றை விரலை நாம் பயன்படுத்தாமல் இருப்போமேயானால் நிச்சயமாக அதாப் பொதுவாகிவிடும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த வகையிலும் எந்த காரணமும் சொல்லாமல் யாருடைய பெயர்கள் எல்லாம் பதிவிலே இருக்கிறதோ, ஓட்டர் லிஸ்டிலே இருக்கிறதோ, அத்துணை பேர்களும் ஓட்டளிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அடுத்த வெள்ளிக்கிழமையிலே தமிழகத்திலே தேர்தலை வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு பெரும் திட்டம் தான். வெள்ளிக்கிழமைனா இவர்கள் இஸ்லாமியருடைய ஓட்டுகள் முடிந்தவரை இல்லாமல் செய்து விட்டாலே வெற்றி பெறலாம்ங்கிற ஒரு மாபெரும் திட்டம். கண்ணியத்திற்குரிய திட்டத்தை முறியடித்து வெள்ளிக்கிழமை காலை 7 மணியிலிருந்து ஓட்டு ஆரம்பமாகிறது அல்லவா, அல்லாஹ்வுடைய கிருபையில வெள்ளனமே 7 மணிக்கே சென்று நம்முடைய ஓட்டுகளை முழுமையாக பதிவு செய்துவிட்டு அடுத்த ஜும்மாவுக்கு பயானுக்கு வந்து அமர்ந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமைகளிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டேன், யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, மீண்டும் இந்த அநீதக்கார ஆட்சியை கொண்டு வந்து விடாதே என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் ஓட்டளித்து விட்டு நாம் அடுத்த ஜும்மாவிலே நாம் சந்திப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஓட்டளிப்பது நம்முடைய கடமை.
அழித்து விட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், உன்னை பயப்படாத, எங்களின் மீது இரக்கப்படாத ஒரு ஆட்சியை எங்கள் மீது சுமத்தி விடாதே, எங்கள் மீது சாட்டி விடாதே. உன்னையும் பயப்படாத, எங்களின் மீதும் இரக்கப்படாத. நபிகளார் கற்றுக் கொடுத்த அருமையான துவா, மிகச் சரியாக பொருந்துகின்ற ஒரு துவா. வல்லா யகாஃபுக வலா யர்ஹம்னா, எங்களின் மீது இரக்கம் காட்டாத ஒரு ஆட்சியாளர்களை இந்த சமூகத்திலே நீ கொண்டு வந்து விடாதே, ஆட்சியிலே அமர்த்தி விடாதே என்கின்ற துவாவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வாரம் முழுவதும் துவா செய்து கொண்டே இருங்கள். ஓட்டு போடுகின்ற சமயத்திலும் இந்த துவாவை ஓதி ஓட்டு போடுங்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், உன்னை பயப்படாத, எங்கள் மீது இரக்கப்படாத ஒரு ஆட்சியை கொண்டு வந்து விடாதே, அவர்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்கின்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் ஓட்டு போடுங்கள். அல்லாஹு தஆலா இந்த இந்தியாவிற்கு மிக பெரும், இந்தியாவுடைய திருநாட்டிற்கு மிக பெரும் வெற்றியை தர வேண்டும். யாரெல்லாம் அநீதக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய ஆட்சியும் அழித்தொழிய வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, சிறுபான்மையினருக்கு யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அல்லாஹு தஆலாவுடைய கிருபையிலே அமைய வேண்டும் என்கின்ற துஆவோடு நாம் இந்த ஒரு வார காலங்களை கழிப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு அமைத்து தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.